பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்கங்கிற ஒரு செய்தியை வந்து மிக பிரபலமாக வந்து அவங்க வந்து வலைதளங்களில் வந்து ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே சீமான் வந்து ரொம்ப கொதிப்படைஞ்சு சொல்லியிருக்காரு, இந்த நாடக ஆக்டிங்லாம் வேணாம், அவங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி ஆளுகை கிடையாது, விஜய் ரசிகர்களையே ஒரு கூட்டத்தை கூட்டி ஆளுகளை காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அவங்கள நிறுத்தி வச்சு இவங்கெல்லாம் வந்து நான் இதில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ப முடியுமா? இவங்க வந்து உண்மையாக நாம் தமிழர் கட்சியானா அவங்களுடைய அடையாள அட்டையை காட்ட சொல்லுங்கள், யாராச்சும் ஒரு ஆளாச்சும் காமிச்சாங்களா? ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து காளியம்மாளுடைய ஏற்பாடு. காளியம்மாள் வந்து சமீபத்தில் வந்து இவர் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூட சொல்லலை, அவங்க உள்ளுக்குள்ளே வந்து பெரிய கோபத்தோடு இருக்காங்க சீமான் மேலே. நிச்சயமாக வந்து சீமான் கட்சியிலேருந்து விலகி திமுகவுக்கோ அல்லது நாம் இது தமிழக வெற்றி கழகத்துக்கோ அந்த காளியம்மாள் போயிடுவாங்க. அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தாவேகா கட்சியில் வந்து நாகை மாவட்டத்தில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் இணைஞ்சிட்டாங்க. அதற்கான ஒரு பெரிய ஏற்பாடை வந்து இன்றைக்கி வந்து தாவேகாவுடைய அந்த மாவட்ட செயலாளர் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. அந்த நாகை மாவட்ட செயலாளர் வந்து சுகுமாரனுங்கிற ஒரு தலைமையில் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து திமுகவிலேருந்து கூட போயிட்டு நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்கங்கிற ஒரு செய்தியை வந்து மிக பிரபலமாக வந்து அவங்க வந்து வலைதளங்களில் வந்து ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே சீமான் வந்து ரொம்ப கொதிப்படைஞ்சு சொல்லியிருக்காரு, இந்த நாடக ஆக்டிங்லாம் வேணாம், அவங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி ஆளுகை கிடையாது, விஜய் ரசிகர்களையே ஒரு கூட்டத்தை கூட்டி ஆளுகளை காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அவங்கள நிறுத்தி வச்சு இவங்கெல்லாம் வந்து நான் இதில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ப முடியுமா? இவங்க வந்து உண்மையாக நாம் தமிழர் கட்சியானா அவங்களுடைய அடையாள அட்டையை காட்ட சொல்லுங்கள், யாராச்சும் ஒரு ஆளாச்சும் காமிச்சாங்களா? அப்படிலாம் இல்லை, அது பெரிய டூப்புன்னு சொல்லி மிக கடுமையான குற்றச்சாட்டை வந்து சீமான் வந்து அந்த விஜய் கட்சி மேலே வைக்கிறாரு. குறிப்பாக அந்த நாகப்பட்டினத்தில் ஏன் இப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்துனுங்கிறப்ப இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து காளியம்மாளுடைய ஏற்பாடு. காளியம்மாள் வந்து சமீபத்தில் வந்து இவர் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூட சொல்லலை, அவங்க உள்ளுக்குள்ளே வந்து பெரிய கோபத்தோடு இருக்காங்க சீமான் மேலே. நிச்சயமாக வந்து சீமான் கட்சியிலேருந்து விலகி திமுகவுக்கோ அல்லது நாம் இது தமிழக வெற்றி கழகத்துக்கோ அந்த காளியம்மாள் போயிடுவாங்க, அதனால தான் அவங்க வந்து வாழ்த்து கூட சொல்லலைங்கிற மாதிரி ஒரு செய்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. கிளப்பி விட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த நாம் தமிழர் கட்சியில் உள்ள சில தம்பிகளெல்லாம் வந்து மாற்றுக் கட்சிக்கு போக ஏற்பாடே வந்து காளியம்மாள் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தியை வந்து கிளப்பி விடுறாங்க. இதெல்லாம் வதந்தியாக உண்மையாங்கிறப்ப எல்லாவற்றையும் மறுத்துட்டு என்ன சொல்கிறாரு நம்ம சீமான், என்ன சொல்கிறாரு, நிச்சயமாக வந்து இந்த இணைப்புன்னு போன ஆளுக பூரா எங்கள் கட்சிக்காரங்களே கிடையாது, நாம் தமிழர் கட்சிக்காரெல்லாம் கொள்கையில் உள்ளவன், அவன்லாம் வந்து சினிமா ரசிகர் கூட்டத்தோடலாம் போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 2026 பாருங்கள், அப்போ நான் காட்டுறேன் யாருன்னு தில்லா காட்டுறேன் பாருங்கள், அப்போ தான் இந்த சீமான் யாருன்னு தெரியும் அப்படின்ட்டு ஒரு காட்டமான பதில் சொல்கிறாரு. பதில் சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த 2026 என்னுடைய ஆட்டம் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு வந்து விஜயை வந்து மிரட்டுற மாதிரி ஒரு தொனியில் சொல்கிறாரு. விஜய் அவர்கள் வந்து தம்பின்னு பேசிக்கிட்டு வந்த சீமான் வந்து சமீபத்தில் அந்த விஜய் நடத்தின அந்த முதல் மாநில மாநாட்டில் அந்த சீமானை வந்து கொஞ்சம் தாக்கி பேசிட்டாரு. அதை தாங்க முடியாத சீமான் வந்து இப்போ கொதிப்படைஞ்சு போயிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லா கூட்டத்திலையும் மிக கடுமையாக எந்த அளவுக்கு வந்து விஜயை தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாக்கி பேசுகிறாரு. சமீபத்தில் அந்த விஜய் அவர் என்ன பண்ணார், நாம் தமிழர் கட்சி சீமானவருடைய பிறந்தநாள் வந்தப்போ கூட வாழ்த்து சொன்னார். வாழ்த்து சொல்கிறப்ப என் சகோதரர் சீமானவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னார். அதை கேட்டுக்கிட்ட சீமான் என்ன பண்ணிட்டார், பதிலுக்கு வந்து நானும் நன்றி சொல்கிறேன், என்னுடைய சகோதரருக்கு வந்து நன்றி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே இப்படி ஒரு கடுமையான தாக்குதல் பண்ணி பேசுகிறாரு. இப்படி பேசுகிறப்ப நாம் தமிழர் கட்சியிலேருந்து தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள்லாம் அந்த கட்சியை விட்டு வெளியேறாங்க. இப்படி வெளியேறதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறப்ப இந்த நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து திமுகவை மிக கடுமையாக வந்து தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதில் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாரு, ஆட்சி மாற்றம் ஏற்படும், அப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா இந்த கருணாநிதியோட சிலையெல்லாம் அகற்றிடுவோம்,
அவருக்கு என்ன சிலை, எதுக்கு எடுத்தாலும் அவருடைய பேர் வைக்கிறீங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு அவர் பேர், நூலகத்துக்கு அவர் பேர், ஆஸ்பத்திரிக்கு அவர் பேர், எல்லாத்தையும் அவர் தானே செஞ்சார் அப்படின்னு சொன்னதோட இன்னொரு வகையில் கடுமையாக அவர் என்ன திமுகவை தாக்கி பேசுகிறாரு. எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து சமாதி கட்டினேன்னா என் செலவில் கட்டுறேன், உங்கள் அப்பாவுக்கு உங்கள் காசில் கட்டுங்க, அரசாங்க காசுலேயும் பொதுமக்கள் காசுலையும் ஏன் கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த வகையில் வந்து திமுகவுக்கு சீண்டணுமோ அந்த சீண்டலை வந்து சீமான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து இவருக்கு பேர் வந்து சீமான்கிற முன்னாடியே சீண்டல் சீமானுங்கிற மாதிரி திமுகவுடைய அந்த வலைதள ஐடி விங்கெலாம் என்ன பண்ணுறாங்க, நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பேசுனதுனால திமுகவும் சரி இவர் என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாருன்னு கண்டுக்காமல் இருந்த திமுக இப்போ என்ன பண்ணியிருக்காங்களாம், இந்த நாம் தமிழர் கட்சியில் வந்து அதிருப்தியாக இருக்கிற ஆளுகளெல்லாம் மொல்ல தூண்டி சுரண்டி அவங்கள வந்து வேற ஒரு கட்சிக்கு நீ திமுகவுக்கு வர்றியோ இல்லையோ நீ எங்கே வேணாலும் போ, அந்த நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிட்டு போங்கிற மாதிரி ஏற்பாடு செய்கிறதுக்குன்னே ஒரு டீம் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா உண்மை இல்லையாங்கிறது எப்போ தெரியும்? 2026 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் இதே போல் நாம் தமிழர் கட்சி தனியாக நின்று ஏற்கனவே எடுத்த 8.22% வாக்குகளை எடுத்தால் தான் இல்லை எங்கள் ஆள் ஒரு ஆள் கூட எங்களை விட்டு போகலை, எல்லாருமே எங்கள் பக்கம்தான் இருக்கிறாருன்னு சீமான் நிரூபிக்க முடியும். ஆனால் நிச்சயமாக சீமான் கட்சியில் இருந்த இளைஞர்களில் பெரும்பாலானோர் வந்து விஜய் ரசிகர்களாக இருக்கிறாங்க. அவங்க பூரா இந்த விஜயுடைய அந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு பிறகு அப்படியே அந்த விஜய் கட்சி பக்கம் தாவுறாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படி போகிறதுனால விஜய் கட்சி வந்ததுனால வேறு எந்த கட்சிக்கும் பாதிப்பு இல்லை, அதிகமான பாதிப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்குது. அதே போல் 1% 2% ஓட்டு வாங்கிட்டு இருந்த அந்த பாஜகவில் இருந்த சில இளைஞர்களும் பாஜகவுடைய நடவடிக்கை, அண்ணாமலையுடைய பேச்சு இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு பாஜகவும் வேணாம் நம்மளும் வந்து தாவேகாவுக்கு போயிடுவோங்கிற முடிவை எடுத்து மாற்றி போயிட்டு இருக்காங்க. அதனால் விஜயுடைய அரசியல் தாக்கம் வந்து 2 கட்சிகளை தான் மெயினாக வந்து பாதிக்குது. அதில் ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று பாஜகன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி நேரடியாக திமுகவை தாக்கி பேசக்கூடிய அந்த சீமான் அவர்கள் வந்து எப்படியுமே அரசியல்லேருந்து அகற்றணுங்கிற ஒரு வெறி பிடிச்ச மாதிரி திமுக தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அப்படி இருந்த திமுகவுடைய தலைமை மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை பெருசாக கண்டுக்கலை. இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள், நம்ம மக்கள்கிட்ட போயிட்டு மக்கள்கிட்ட வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த நலத்திட்ட பணியெல்லாம் கொண்டு போய் சேருங்க, வரக்கூடிய 2026 தேர்தலில் 200 சீட்டு ஜெயிக்கணும், அதுதான் நம்ம இலக்கு, அதுக்கு பாடுபடுங்கிற மாதிரி அந்த திமுகவுடைய தொண்டர்களுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் முதல்வர்கள் சாவி கொடுத்துட்டு வர்றாரு. இவர் இப்படி சாவி கொடுத்து தன்னுடைய தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் உஷாறுபடுத்திக்கிட்டு இருக்கிறப்ப இந்த திமுகவை வந்து எப்படியாவது பேசி பேசி நம்ம அதை வந்து ஒரு களங்கப்படுத்தணும்னு முயற்சி பண்ணக்கூடிய சீமானுடைய முயற்சி தோல்வியாகிரும் அப்படிங்கிற மாதிரி பலரும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆக சீமான் வந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களாக பாடுபட்டு 1%லேருந்து 8.22% வரையும் கொண்டு வந்து திருப்பி ஒன்றும் இல்லாமல் டவுன் ஆக போகிறாரு அப்படின்னு இவரை பற்றி விமர்சிக்கிற பலரும் பேசுகிறாங்க. என்ன நடக்க போகுது? சீமான் வந்து 2026 அவரோட முன்னேறுவாரா அல்லது வீழ்ச்சி அடைவாரா, இல்லை அரசியல் களத்தை விட்டு அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிற பலதரப்பட்ட கருத்துக்கள் அரசியல் நோக்கங்கள்கிட்ட பேசப்படுது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் அரசியல் 1000 கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரசியல் நிகழ்வுகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்தி வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு இதுவரை நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.